எங்கங்க கூட்டு போறீங்க? வா, ஒரு முக்கியமான இடம் சொல்லுங்கங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு. ஏன்னா நான் யூடியூப்பில் நிறைய இவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு எனக்கு இங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஸோ மரியாதைக்கு இதை சர்ப்ரைஸாக இருக்கணும். ஆக்சுவலாக மரியாதை இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் கிளம்புன்னு சொன்னேன், என்ன எதுலாம் சொல்லலை. நீ வா, உனக்கு காட்டுறேன். பட் இங்கே இருக்க பொருட்கள்லாம் மரியாதைக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மரியாதைக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்கள் வாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எஸ், அண்ட் அதையும் தாண்டி இங்கே இருக்க திங்ஸ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஐயோ என்னங்க சொல்லுங்க. எங்க வா 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 வா, எல்லாம் நல்ல விஷயம்தான், வா. எங்கங்க? என்னம்மா ஹெவியாக ரியாக்ஷன் கொடுப்போம்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக கொடுக்குறேன். எப்படி இருக்கு? என்ன கடைங்க இது வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம்ல, பூஜை பொருட்கள்லாம் இங்கே நிறைய இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன விக்கிரகம், அது இல்லாமல் பூஜை சாமான்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மல் கடையை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கும்போதும் அதை தாண்டி நிறைய ஃபோட்டோஸு, இங்கே பாரு இந்த சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் கனவு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி கரெக்டான டைம் அமைஞ்சிருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் எனக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, எனக்கு ஒரு நாள் இந்த கடைக்கு வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. எஸ், பட் வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சிஸ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்துக்கு வரணும் அப்படின்னம்னா இது நார்மலான ஷாப் கிடையாது. கடையை நடத்துறது சாதாரண மனுஷன்னா நீங்க சொல்ற மாதிரி யார் வேணா எப்ப வேணாலும் வந்து ஒரு பொருளை வாங்கிடலாம். ஆனா இது வந்து வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நடத்துறது புவனேஸ்வரி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓனர் அங்கேயே தான் இருப்பாங்க, அம்பாள். ஸோ எப்படி ஒரு கோவில்ல நித்தப்படி பூஜை நடக்குமோ அதே மாதிரி இங்க டெய்லி ஸ்ரீ சுத்தம், கட்கமால அர்ச்சனை, நசியம் இந்த மாதிரி பூஜைகள் நடக்குது. ஸோ இங்க வந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற பொருட்கள் கொடுக்கலாம். இப்போ மெயினா ஃபோக்கஸ் அதுதான், மணி மந்திர ஔஷதம். ஸோ ஔஷதம்ன்றது தான் இந்த மூலிகை. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய முக்கியமான பொருட்கள் இது இருக்கு. இது நம்மளோட ஹேண்ட்மேடு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், இது ரெண்டு இருக்கு. சந்தனம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன? சந்தனாதி தைலம். சந்தனத்துல வந்து தைலமா ரெடி பண்ணது. இது வந்து காம்பவுண்ட் சந்தனாதி தைலம். இது ஜஸ்ட் ஒரே ஸ்மெல் பாருங்களேன், இப்படி கை வச்சு பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாம்பிராணி காட்டுறேன். ஸோ இதோட ஸ்மெல் பாருங்க, நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி ஸ்மெல் பாருங்க. ஸோ இறைவன் வந்து வெளிச்சம், சத்தம், வாசனை உணரதான் முடியுமே, அதை பத்தி பார்க்க முடியாது. சூப்பரா இருக்கு. இது வந்து சாம்பிராணி தரும். சில பேருக்கு இந்த சாம்பிராணி புகையெல்லாம் ஒத்துக்காது சொல்லுவாங்க இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா அது இருக்கு. நம்ம கிட்ட வந்து 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனை தீர்க்கிற பொருள் வந்து 50 ரூபாய். இது பேர் வந்து கேட் ஐ சோழின்னு பேரு, மணி அட்ராக்ஷன் சோழின்னு பேரு. சோ பணத்தை ஈர்க்கக்கூடிய சோழி 50 ரூபாயில இருந்து. இது என்ன பண்ணணும்? நம்ம பணம் புழக்கிற இடத்துல வச்சா போதும். ஓ, சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா இருக்குங்க சோலி, பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ இத வாங்கி நம்ம வீட்ல பணம் எங்க புழங்கமோ அங்க வச்சோம்னா பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பச்சை கற்பூரம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் உடைச்சு இதெல்லாம் போடுறோம். 300 ரூபீஸ் தான் வரும் இதோட பிரைஸ் ரேட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வீட்ல வைக்கணும், எல்லா இடத்துலயும் வச்சா ரொம்ப அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இது பேர் டிஃப்யூசர். இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல பிளக் பண்ற டைப். ஓகே, பச்சை கற்பூரத்தை இதுல போட்டுறணும். 64 பிரச்சனைக்கு 64 ஆயில் இருக்கு பாருங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஆயில் இருக்கு. தூக்கமே வரல அப்படின்னா தூக்கம் வரதுக்கு ஆயில் இருக்கு. லேடிஸ்க்கு பிசிஓடி ப்ராப்ளம், அதுக்கு ஆயில் இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனை, அதுக்கு ஆயில் இருக்கு. திருமணம் ஆகணும், ஆயில் இருக்கு. குழந்தை கேட்கறதுக்கு எனக்கு அதிசயமா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்குங்க. பசங்க படிக்கிறதுக்கு ஒரு காம்போ செட். இப்போ இத பிளக் பாயிண்ட்ல வச்சிட்டு இந்த ஆயில் அதுல போட்டா போதும். பச்சை கற்பூரத்தோட போடணும். வீட்டுக்குள்ள நுழையும் போது பச்சை கற்பூர வாசனை இருக்கு. நம்ம இப்போ போட்டது தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எவாபரேட் ஆயிடுச்சு பாருங்க. பச்சை கற்பூரம் போட்டு இப்போ நான் வந்து இப்போ இதுல வந்து பச்சை கற்பூரம் போட்டு நமக்கு என்ன தைலம் அந்த ஆயில போட்டுட்டு நம்ம எலக்ட்ரிக் பிளக் பாயிண்ட்ல பண்ணிடலாம். அது என்ன அதுல இருந்து புகைலாம் எவாபரேட் ஆயிடும். ஓகே, அந்த ரூம் ஃபுல்லா நமக்கு அந்த ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா கொடுக்கும். இப்போ எனக்கு இதுல என்ன தைலம் வியாபாரம் செழிக்க ராஜவசி பாருங்க, ராஜவசி குழம்பு அந்த தைலத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்ல தெய்வவசி குழம்பு, ராஜவசி குழம்பு. ஐயா எனக்கு வந்து அந்த வெற்றிகள் பெற அந்த தைலம் கொடுங்களேன். இங்க இருக்கு 1761 கீழ பாருங்க. செல்வத்தை ஈர்க்க தைலம். அதுவும் கொடுங்க. செல்வத்தை ஈர்க்க ஏன்னா வாழ்க்கையில நிறைய சக்சஸ் இந்த தைலத்தை கேட்க மாட்டாங்க, செல்வத்தை ஈர்க்க மாட்டேன் தான் கேட்பாங்க. பணம் வந்தா எல்லாமே வந்துரும். ஆமாயா, கண்டிப்பா. ஏன்னா லைஃப்ல நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். சோ சிந்தனை பெற தைலம் கூட இருக்கு. சோ கிறிஸ்டல் கிளியரா யோசிக்க தெளிந்த சிந்தனை எனக்கு நிறைய இருக்கு. கணவன் மனைவி, அது எனக்கு நல்ல மனைவி, எப்பவுமே நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். தீய சக்தி ஆகலை அப்படின்னா என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறோம், அதனால அது தேவையில்லை. வியாபாரம் செழிக்க, வழக்கில் வெற்றி பெற, தெய்வ வசிய குழம்பு, ராஜ வசிய குழம்பு, நீங்க பார்த்ததுலயே நம்ம கிட்ட என்னப்பா முட்டி வலி நீங்க வா
ஆமா ஜாயிண்ட் பெயின்ஸ்க்குலாம் கூட நம்ம கிட்ட ஆயில்ஸ் இருக்கு. சோ இது அந்த ஃபீல் பண்ணும்போது இல்ல உங்களுக்கு நம்ம மேல அப்ளை பண்ற சிலது அப்ளை பண்றது வரும், சிலது டிஃப்யூசர்ல போடுறது வரும், சிலது வந்து குளிக்கிற நேரத்துல ஒரே நிமிஷம். அப்ப எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வெற்றி பெற ஒண்ணு வேற ஹெல்ப்பா வேணும், வேற ஏதாவது வேணுமா? அந்த முட்டை நிறைய இருக்கு, நான் வந்து காட்டிக்கிட்டே வரேன். ஃபைனலா நம்ம பர்ச்சேஸ் இல்ல நான் இப்ப எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அப்படிங்களா? முட்டில அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் பேக்கால ஒத்தனம் கொடுத்துட்டு காலையில சுடு தண்ணி ஊத்தி இது வந்து அப்ப இதுல போட வேணாமா? இது போட வேண்டாம். ஓ இது வந்து கால்ல டைரக்டா அப்ளை பண்ணலாம். அதுதான் ஜி நான் சொன்னேன். இந்த மாதிரி ஸ்மால் பாட்டில்ல வர்றது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்யூசர்ல பச்சை கருப்பத்துல போறது. ஓகே. அதே ஸ்மால் பாட்டில்ல இப்ப பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு தண்ணியில ஊத்தி குளிக்கிற மாதிரி வரும். ஓகே ஓகே. சோ அதுவே பசங்க படிக்கிறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆயில்ஸ் இப்ப நீங்க ட்ரெஸ்ல பெர்ஃப்யூம் மாதிரி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். பாருங்க இது பெர்ஃப்யூம் மாதிரி. ஆமா கிளென்சிங் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வசிய குழம்பு ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ள மலர்றதுல இருந்து எடுக்கிறது. இதோட ஸ்மெல் பாருங்க சூப்பரா இருக்குங்க. இது என்னெல்லாம் இருக்கு இதுல வந்து தெய்வ வசிய குழம்பு, ராஜ வசிய குழம்பு, இறை அருள் பெற கடவுளோட அனுகிரகத்தை அதுல ஒண்ணு கொடுங்க. ஒரு ஆயில் பாருங்க, இது பாருங்க. இதோட ஸ்மெல் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. சூப்பரா இருக்கு. இதுல ஒண்ணு எதுவுமே இல்லாத ஒரு வாசனைகளை நீங்க உணர முடியும். தவிர்த்து இங்க பாருங்க நம்ம பிள்ளையார் கண்ணு சொல்லுவோம், அது வந்து குண்டின் பண்ணி சொல்லுவோம். அதுல வெள்ளை கலர் இந்த ரெட் எல்லாத்துலயும் பாத்துப்பீங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 60 ரூபாய் பட்ஜெட்ல நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பஞ்சகவ்ய பன்னீர் ஸ்மெல் பாருங்க. என்னது பஞ்சகவ்ய பன்னீர்? இதோட ஸ்மெல் பாருங்க. தண்ணில நீங்க டைலூட் பண்ணி வீடு முழுக்க தெளிக்கிறது. எப்பேற்பட்ட பன்னீர் எடுத்துக்கிறேன். ஒரு பேக் ஒரு இது மாதிரி கிடைக்குமா எனக்கு? கேரி பேக். கேரளா எல்லாம் போனீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல ஒரு வாட்டர் குடிப்பீங்க இல்லையா? ஆமா. ஓ அந்த தண்ணில போட்டு ஆமா ஆமா ஆமா. சோ இந்த மூணு பொருள் காம்போ அது. இந்த மூணு பொருளை ஒண்ணா நைட்ல கொதிக்க வச்சுட்டு காலையில அதை வடிகட்டிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஃபேஸ் க்ளோ கிடைக்கும், நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆயிடும், ஜீரணத்தன்மை அதிகரிக்கும். சோ லேடிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எக்ஸ்பென்சிவ்ங்களா? எவ்வளவு? எல்லாமே 100 ரூபாய் தாங்க. 100 rupees தான். 100 rupees தான் ஒரு பாட்டில். 100 rupees. இப்போ இது மூணையும் தண்ணில நைட் போட்டுட்டீங்கன்னா நல்லா கொதிச்சிரும். நைட் கொதிக்க வச்ச தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிச்சிட்டு நைட் எதுக்கு விடுறோம்னா ஒரு 8 hours அதுல தங்கும். அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். 2 times வந்து இது பேர் என்ன? இது பதிமுகம், கருவெள்ள பொடி, 16 மூலிகை. இது சைடு எஃபெக்ட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வர யார் வேணாலும் குடிக்கலாம், குழந்தையை கூட குடிக்கலாம். அப்படிங்களா? சூப்பருங்க ஐயா. இது போதுமையா? ஊதுபத்தி நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே குச்சி வச்சுதான் இருக்கும் பாருங்க. இது ஊதுபத்தி குச்சே இல்லாதது. சோ நல்ல நறுமணமாவும் இருக்கும். நீங்க இந்த ஸ்டாண்ட்ல அழகா ஸ்டாண்ட் பண்ணியும் ஏத்திக்கலாம். சோ ரொம்ப நேரம் பொதுவா நாங்க ஊதுபத்தி வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு குத்ததுக்கு பழத்தை தேடுவோம், அது இதுன்னு தேடுவோம். பட் இது நல்லா இருக்கு. இதோட விலையும் பாத்தீங்கன்னா 150 ரூபா தான். எவ்வளவு ஸ்டிக் இருக்கு பாருங்க இதுல. சோ இந்த மாதிரி இது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 138 மூலிகைல காம்போ. இது வந்து ஒரு காம்போ, ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ நம்ம வீடு தெளிக்கிறது, வாசல் தெளிப்புல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து எல்லாமே. சாம்பிராணில ஒரு காம்போ இருக்குது. இல்ல வீடு துடைக்கிறதுல இருந்து நவநீதி தைலம்லாம் ஒண்ணு இருக்கு பாருங்க. செய்வினையோட மோசமான கண்டிஷன் அதை போக்குறதுக்கு ஆயில்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நவநீதி தைலம். அதாவது 100 வருஷமான நெல்லி மரத்துல குசா யந்திரம் சொல்றாங்க. இது வந்து அகத்தியர் யந்திரம். இது வந்து நவநீதி தைலம். சங்கநிதி, பதுமநிதினு சொல்லுவாங்க. குபேரனுக்கு அவங்க தான் சொல்லுவாங்க அந்த நிதிகளை கொடுக்கக்கூடியவங்க. சோ இவங்களோட அந்த ஆயில வந்து நம்ம பணத்துல தேய்ச்சிட்டு இதுல வச்சுட்டோம்னு சொன்னோம்னா பணம் வளர்ந்துகிட்டே. அப்படியா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோடி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பால சங்க சோழின்னு சொல்லுவாங்க. சோ இதோட தன்மை, இந்த சங்கோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடியது. சோ நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. சோ சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காம்பவுண்ட் சந்தனம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த சந்தனத்தோட ஸ்மெல் பாருங்க. அதே மாதிரி நான் ஜவ்வாது காட்டுறேன், அதோட ஸ்மெல் பாருங்க. இது வரைக்கும் நீங்க நுகராத ஒரு தன்மை இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப எவ்வளவோ சந்தனம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி சிஸ்டி ஒலிங்க வந்து இந்த சந்தனம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் பர்சனலா ஃபீல் பண்ணி சொல்றேன். அவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்கு. பாசிட்டிவா ஜவ்வாது நீங்க பாத்திருப்பீங்க. ஜவ்வாது இந்த ஜவ்வாது ஸ்மெல் மட்டும் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம். இந்த ஜவ்வாது இது வரைக்கும் நீங்க ஸ்மெல் பண்ணதுக்கும் இந்த ஜவ்வாது ஸ்மெல் பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜவ்வாது. ஐயா ஐயா எனக்கு இந்த ஜவ்வாது ஒண்ணு கொடுத்துருங்க, தயவுசெய்து சந்தனம் ஒண்ணு கொடுங்க. அடடா செய்வினையோட மோசமா வந்து கண்டிஷ்டி இது இல்ல. நீங்க பாட்டுக்கு ஏதாவது செய்வினையோட வச்சு விட்டுறாதீங்க. இல்ல செய்வினைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு பண்றது செய்வினை. நல்வினைனா நீங்க நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்றது நல்வினை. சோ செய்வினையா நல்வினை. வீட்டுக்குள்ள நுழையிறவங்க பேசுறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது, நல்ல எண்ணத்தோட பழகிறது கிடையாது, பேசுறது கிடையாது, இது கிடையாது. சோ நம்மளோட வாழ்க்கையில யார் முதுகு பின்னாடி குத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ இப்ப நீங்க உள்ள வந்தீங்க, இந்த ஷாப்புக்குள்ள வந்தீங்க, பின்னாடி திரும்பி பாத்தீங்களா அந்த மேல பாருங்க காளி பாதம்னு ஒண்ணு மாட்டிருக்கேன். ஆமா. அப்போ காளினா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து பாம்பை பார்த்தா படையை நடக்குமோ காளியோட பாதம் வச்சிருக்கேன். சோ எல்லார் வீட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா கிரகலட்சுமி அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. காளி பாதம் மட்டும் தான் கொடுப்போம். ஏன் அப்படி? சோ நம்ம காளி அப்படின்னா சபை அலங்காரின் பேரு, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நல்ல எண்ணத்தோட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க ஓஹோன்னு வருவாங்க. கெட்ட எண்ணத்தோட வந்தா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சோ இதுதான் இந்த காளி பாதம். அப்ப வீட்டு என்ட்ரன்ஸ் இந்த கிரகலட்சுமி எல்லாம் வைக்கலாம், பக்கத்துலயே வச்சுக்கிடலாம். இது வந்து கண் திருஷ்டிக்கு பிரச்சனைனா உள்ள இருக்கிற கண்ணாடி உடையும். இது 100% கேரண்டிடாவே கொடுக்கலாம். இது வந்து எங்க மாட்டணும்? வீட்டுக்குள்ள வரவங்க போறவங்க பாக்குற மாதிரி மாட்டணும். வீட்டு வாசல்ல. ஃபார் எக்ஸாம்பிள்
வீட்டுக்குள்ள நுழையறாங்க, வெளியில போகும்போது பார்க்கணும், ரெண்டு பக்கம் பார்க்குற மாதிரி டிவில வந்து மாட்டணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப கன்ஜஸ்டியா, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னை ஃபர்ஸ்ட் சுற்றி போடு அப்படி இப்படி. எங்கள் வீட்டில் ஊர்லலாம் ஃபோன் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கோமா. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஏன்ப்பா அப்படி பார்க்குற, ஏன் மீடியால இருந்தாலும் சரி நார்மலா இருந்தாலும் சரி, நீங்க எப்படின்றத உங்க ஏரியால இருக்க ஒரு கடையில கேட்டா சொல்லி கண்டிப்பா. அதனால சரி நான் இது ஒன்று வாங்கிக்கிறேன். அதே மாதிரி கந்திஷ்டி போகிறதுக்கு இன்னுமே பொருள் இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈவலைன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இது வந்து ஒரு கந்திஷ்டி இயந்திரம். சரி அதுக்காக வேணா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் என்னங்க, சங்கு இயந்திரம் இதெல்லாம். இது வாஸ்து இயந்திரமும் கந்திஷ்டி இயந்திரமும் உள்ள வச்சிருக்கோம். சோ இது பார்க்கறதுக்கே பவர்ஃபுல்லா இருக்கு. கண்ணாடி உடையும். இது வந்து பாத்தீங்கன்னா ஈவலை கண்ணாடி இந்த வாட்டர்ல வந்து போட்டு வைக்க கூடாது. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி வைக்கலாம். இது வந்து ஜெனரலாவே எல்லாருக்கும் தெரியும் ஈவலைன்னு சொல்லுவாங்க. இது கந்திஷ்டி விநாயகர். சோ இந்த மாதிரி ஒரு காம்போலியும் இருக்கு. அதே மாதிரி கந்திஷ்டிக்கு பாத்தீங்கன்னா ஹேங்கிங். ஆக்சுவலா கந்திஷ்டி பிள்ளையார் நிறைய பார்த்திருப்போம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாம் வாசல்ல கண்டிப்பா ஹேரம்ப கணபதின்னு சொல்லுவாங்க. அதுக்கான என்ன கணபதி? ஹேரம்ப கணபதி. சோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஆந்தே வந்து மகாலட்சுமியோட ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ல இருக்கு. இது கந்திஷ்டி போகக்கூடியதா. அது ஈவலைன்னு சொல்லுவாங்க. பிக் பாஸ் கண் மாதிரி. ஆமாங்க, பிக் பாஸ் கண்ணு. ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டிக்கான பவுச், கந்திஷ்டிக்கான யந்திரம். இந்த யந்திரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைனா அப்படியே ஃபுல்லா பிளாக் அடிச்சிரும். ஓகே ஓகே. சோ நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டாம் நம்ம வீட்ல பிரச்சனை இருக்கானே. சோ கந்திஷ்டி போறதுக்கான பிரேஸ்லெட், அதுக்கு அப்புறம் கந்திஷ்டி போறதுக்கான இது யந்திரம், கந்திஷ்டிக்கான வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் எல்லாமே இருக்கும். நான் இது ஒன்னு எடுத்துக்கிறேன். சரி இதே வாங்கிக்கிறேன். நான் அதனால பெரிய சரி இதுவே கொடுங்க. உங்க கடையில நான் இந்த பாக்ஸ் வாங்குற புண்ணியம் எனக்கு இது நிறைய பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, நிச்சயமா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 300 ரூபாய் பட்ஜெட்ல நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ். போட்டோ ஃப்ரேம்ஸ்னா 300 ரூபாய் பட்ஜெட்ல அழகழகா இருக்கும். சோ ஐயோ இதெல்லாம் பார்க்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா ஆகுமே. எங்கேயுமே கிடைக்காது. இது என்ன அம்பாள்? அந்த அம்பால விடுங்க, இந்த அம்பால பாத்திருக்கீங்களா? சூப்பர். ஓ மை காட். குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய என்ன அம்பாள்? இது சஷ்டி தேவி. சஷ்டி தேவி. குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய சஷ்டி தேவி. அடடா. யார் தெரியுங்களா? நான் இது வந்து இவங்கதான் தேவயானை. அப்படிங்களா? நான் இது வாங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களம்மா அவருக்கு கொடுக்கலாம் இந்த. ஓகேவா ஐயா, எனக்கு இது ஒன்று கொடுங்க. அம்பாள், இந்த அம்பாள் அப்புறம் கிடையாது. ப்ராமிஸா சொல்றேன், இது வந்து நான் இந்த வீடியோக்காகலாம் சொல்லல. நான் இவ்வளோ ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது. இந்த அம்பால பாத்திருக்கீங்களா? இது என்ன அம்பாள்? சாகம்பரி. சாகம்பரினா 1000 கண்ணுடையால் சொல்லக்கூடிய அம்பாலே இவதான். 3 கண்கள் இருக்கும். சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த அம்பாள் தான் படைக்கிறா. உணவை மருந்து சொல்றோம் இல்லைங்களா, அந்த உணவை மருந்தா கொடுக்கக்கூடியது இந்த அம்பாள் தான். நீங்க வருஷத்துல ஒரு நாள் விஷயம் காய்கறி அலங்காரம் பாக்குறீங்களா, இந்த அம்பால தான் அலங்காரத்துல காட்டுறாங்க. ஏன்னா சில பேர் எல்லாம் வைக்க கூடாதுன்னு அதிர்ஷ்டம் வந்து நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. மகாலட்சுமி விளக்கு. இது என்ன விளக்கு? இது வந்து மேரு விளக்குங்க. மேரு விளக்குனா ஸ்ரீ சக்கரத்தை 3D படிவம் வந்து மேரு. உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் இதுக்குள்ளதான் இருப்பாங்க. சோ நீங்க ஒரே ஒரு விளக்கு ஏத்தினீங்கனாலே போதும், மொத்த தெய்வத்தை வழிபாடு பண்ண போறோம். சூப்பர். நார்மலா பார்த்து பட் விளக்குலயே இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, குலதெய்வ விளக்கு. இதுதான் குலதெய்வ விளக்கு. ஜஸ்ட் ஏத்தினா மட்டும் போதும். உங்க குலதெய்வம் யாரு வழிபாடு இல்லைன்னா கூட அதை யாருன்றதை காட்டிடுவாங்க. அப்படிங்களா? கண்டிப்பா. நம்ம குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு யாருன்னே தெரியலனாலும் பரவாயில்ல. இது வந்து ஆத்மதீபம். ஆத்மார்த்தமா யார் ஒருத்தர் என் குலதெய்வம் நீதான். இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் கேட்டா கருப்பசாமி, முனீஸ்வரன் இப்படின்னு ஆன சொல்றாங்க. குலதெய்வம்னா பெண். நம்மளோட தலைமுறையில 64 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம். 64 தலைமுறைக்கு பிறக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான விளக்கெல்லாம் இருக்கு பாருங்க. லக்ஷ்மி, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சங்கு வச்சு லக்ஷ்மி தீபம், இந்த மாதிரி எல்லா விதமான இருக்கு. அதாவது ஃபுல்லா லட்சுமி தீபம் உள்ள சங்கு போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, நிலா தீபம், நிலா விளக்கு, முதுகு விளக்கு. அதுவும் ஒரே விளக்குல நீங்க 6 தீபம் ஏத்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ஏத்தும் போது அப்படி இருக்கும். ஓகே ஐயா, இது ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன். அது கூட இது வச்சிருங்க. இது வேணாயா, அதெல்லாம் நம்ம வேற நண்பர்கள் யாராவது வாங்கிக்கிட்டோம். எனக்கு முருகர் விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்குங்க விளக்கெல்லாம். இங்கெல்லாம் யானை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை யானை வச்சிருப்போம். இது வந்து ஐராவதம் சொல்லுவாங்க. கேட்ட வரது கொடுக்கக்கூடியது. நம்ம சிருஷ்டி ஒளிக்கு மெயினா வந்த ரீசனே இந்த விக்கிரகங்கள் தான். ஏன்னா நான் யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இதுல ஒரு விக்கிரகம் வாங்கினாங்க. நான் அன்னையிலேருந்து நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி விக்கிரகம். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் இங்கே வர டைம் இல்லை. ஆனால் நிறைய வெளியிடங்கள்லாம் போகும்போது இந்த விக்கிரகம் அந்த டைப் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் வந்தால் இங்கே தான் வந்து வாங்கணும்ட்டு. ஸோ இங்கே இதெல்லாம் காட்டுங்களேன். இது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ். அப்படியே ரொம்ப அந்த கடவுளெல்லாம் அப்படி ரியலா பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கு. எல்லாமே நம்ம கடையில வந்து பூஜிக்கப்பட்ட பொருளுங்க. எல்லா இதெல்லாம் என்ன உலோகம், என்ன மெட்டல்? இதெல்லாம் வந்து 7 மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஐம்பொன் தானே கேள்விப்பட்டோம். ஆமா, 5 மெட்டல் கலந்தா ஐம்பொன். அது வந்து பாத்தீங்கன்னா ராப் பண்ணி வச்சிருப்போம். எனக்கு கருத்து உண்டு. சோ பாருங்க, இது யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். இது வந்து அகத்திய முனிவரா? நம்ம செல்வத்தெல்லாம் வாரி வாரி குபேரன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. இங்க பாருங்களேன் காமதேனு.
எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சிவன் ஃபேமிலி மொத்தமாவே ஆக்சுவலாக நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பொதுவாக பெரிய சிலைகள்லாம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இந்த குட்டி சிலைனா அப்படியே ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது, கண் எங்கேயும் இருக்கும். பட் குட்டியாக இருந்தாலும் அதில் ஃபினிஷிங் பாருங்களேன், இந்த மூக்கு இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. காமதேனு எனக்கு இந்த காமதேனு ஒன்று எடுத்து. ஓ மை காட், சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார், அதாவது ஒரு குடும்பமா எப்படி இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கியா. சோ பால குபேரன். சோ குபேரனே குழந்தையில நீங்க என்கிட்ட இருக்க காசெல்லாம் நீங்க புடுங்காம விட மாட்டீங்க. நீங்க இவ்வளவு கலெக்ஷனை காட்டிங்கன்னா நான் எது வாங்கணும் கன்ஃபியூஸ் ஆயிருவேன். அப்புறம் பாருங்க வராகி தேவி பாருங்க, கியூட்டா அழகா இருப்பாங்க. இது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல், இது வந்து வடநாடு ஸ்டைல். சோ ரெண்டு ஸ்டைல்ல நம்ம கிட்ட வராகி இருக்காங்க. அப்படியே இங்க பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். தத்ரூபமா இருக்காது அந்த வேலு சேவல் கொடி. பா, இதோட இன்னொரு ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு, நான் இந்த சேனல் பார்த்துருக்காங்கன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறாங்க, இல்ல போட்டோ எடுத்து அனுப்புறாங்கன்னா 5000 மேல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வெள்ளி காயினும், 10,000 மேல பர்ச்சேஸ் பண்ணவங்க கோல்டு காயினும் கொடுக்கும். சரி, அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ தயவுசெய்து எங்களுக்கு கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வரவங்களுக்கும் கொடுங்க. எஸ் மக்களே, உங்களுக்கு செம்ம ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இந்த வீடியோ விலாக போட போறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா 5000க்கு மேல வாங்கினீங்கன்னா வெள்ளி காயினும், 10,000க்கு மேல வாங்கினா கோல்டு காயினுங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் நான் வாங்கிக்கிறேன். நீங்க பாருங்க, சிவன் பெருமான் தவம் இருக்கிற மாதிரி. ஓ, சிவபெருமான். சோ ராமர் பாருங்க, அவரோட அந்த கோவிலோட இருக்கும். இப்போ பிரதிஷ்டை பண்ண இந்த ராமர் பாருங்க, பாலராமரா? ஆமா, அயோத்தியில எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்கும். அயோத்தியுடைய பாலராமர். இங்க பாருங்க, ஃப்ராக் புக் படிக்கிற மாதிரி, அதுவும் ஃப்ளையிங் ஃப்ராக். ஃப்ளையிங் ஃப்ராக். சோ அதிர்ஷ்ட தவளைன்னு சொல்லுவாங்க இத. அப்படியா? சோ படிப்புல நம்ம தவளைனா அதிர்ஷ்டமா? ஆமா, தவளை இல்ல, அந்த காயின் ஏதோ வச்சிருப்பாங்க. இந்த ஷோல எல்லாரும் சனத்தவளை அப்படி இப்படின்னு தவளைன்னு கலாய்ப்பாங்க. இதுக்கு அப்புறம் என்ன யார் கலாச்சாரம் கவலை இல்லப்பா, தவளைன்னா அதிர்ஷ்டம். அப்ப நான் வந்து என்ன அதிர்ஷ்டம், அப்ப எல்லாரும் என்ன பெருமையா சொல்றாங்க. அது தவளையில காயின் கூட வச்சிருப்பாங்க. மெயினா அந்த ராமர் ஐயா தான் ரொம்ப கலாய்க்கிறாரு, சனத்தவளை செம்பரம்பாக்க தவளைன்னு. ஐயா, நீங்க உங்களுக்கு தெரியாம என்ன அதிர்ஷ்டக்காரன் சொல்லியிருக்கீங்க. ஐயா, இவங்க யாருங்க? மகாலட்சுமி தானே? மகாலட்சுமி தாயரே தான். தூக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு வெயிட்டா இருப்பாங்க இவங்கள. லக்ஷ்மி அப்படின்னாலே ஐஸ்வர்யம். இல்ல உண்மையிலே தூக்கிறது கஷ்டம். லக்ஷ்மி அப்படின்னாலே ஐஸ்வர்யம் இல்லையா? இப்ப நீங்க இந்த லக்ஷ்மி நாங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி அலங்காரமா இருக்காங்களோ அப்படியே தான் கொடுக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ரூபி. ரூபினா ரெட் கலர்ல வரும், பவழம் சொல்லுவாங்க. இது கிரீன் ரூபி, ரேர் ரூபி. 1 கிராம் வந்து 600 ரூபாய் வருது. ஸோ இலவசமா இதுல 5 ரூபி வச்சிருக்கோம். அம்பாலோட நெத்தி போட்டோட சேர்த்து 5 ரூபி வச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த அம்பால நம்ம சேனல் பார்த்து யார் வாங்குறாங்களோ 4 கோல்டு காயின் ஃப்ரீ. 4 கோல்டு காயின். எவ்வளவு அம்பாளுடைய விகிதம் இது? 42,000 ரூபாய் வரும். 42,000. ஸோ 42,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நல்ல வெயிட், தூக்கவே முடியாது, யூனிக் பீஸ் நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பாக்குற மாதிரி இது வந்து தாமரை மலர் கிடையாது, நீலோத்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீலோத்பலம் அப்படின்னா அல்லிப்பூ. ஓ, அல்லிப்பூ. வாங்கி கொடுப்பா அவங்க அம்மாட்ட சொல்லி. ஆமாட்டியா? சரி, கேக்குறேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ஆசையா தான் இருக்கு. பாப்போம். நெக்ஸ்ட் எல்லாம் போட்டோஸ்லாம் பார்த்தா இருக்குமாங்க. அந்த அப்படியே பாருங்களேன், இது இந்த வீடியோல எவ்வளவு குவாலிட்டியா தெரிஞ்சதுல எனக்கு நேர்ல லைவ். சரஸ்வதி கேட்டீங்க இல்லையா? ஆமா, சரஸ்வதி கியூட்டா சின்னதுலயே எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. இது வந்து காப்பர் ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சண்டி, நம்ம கோவில வந்து சண்டி ஹோமம் பண்றோம் இல்லீங்களா? சோ அந்த சண்டி அம்பால முதல் நம்ம மட்டும் தான் எந்திர வடிவத்துல கொடுக்குறோம். சோ கோவில வச்சு பூஜை பண்ணி இவங்க வந்து கொடுக்கணும். வழிபாடு பண்ணும்போது மட்டும் திறக்கணும், மத்த நேரம் மூடி வைக்கணும். சோ ரொம்ப அற்புதமான அம்பாள். எவ்வளவு வர வேணாம் கேட்கலாம். இந்த அம்பாளுக்கு நான் கேரண்டி. ராஜவசிய செட்டு, நீங்க ராஜவசிய குழம்பு நாங்க காட்டினோம் இல்லீங்களா? மையி எந்திரம் அந்த குழம்பு இருக்கும். ட்ரெஸ்ல அண்டராம்ல இந்த குழம்பை பூசிட்டு இந்த மைய 2 புருவம் இல்ல புருவ மதியில வச்சுட்டு இந்த எந்திரத்தை வச்சு நம்ம போனோம்னா எந்த காரியத்துக்கு போனா அந்த காரியம் நமக்கு சாதகமா இருக்கும். அம்பாளோட கையில எந்த நேரமும் அணிஞ்சிருக்கக்கூடிய வளையல் தான் சங்கு வளையல். இது வந்து பாத்தீங்கன்னா அபிராமி இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இந்த சங்கு வளையலை பத்தி இருக்கு. இது வந்து நம்ம கோவில்ல அம்பாளுக்கு பூஜை பண்ணது. இது வந்து கல்கத்தா காளி கோயில்ல இருந்து பூஜை பண்ணி வர்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏரி சிங்கி கலசத்தின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சா போதும். நான் உள்பட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அந்த இடத்துல வச்சிருக்க பாருங்க, அந்த பெருமாளுக்கு அப்படியே பேக் சைட்ல அந்த விநாயகர் இருக்காரு, அம்பாளுக்கு ரைட் சைட்ல. ஆமா ஆமா. சோ பசங்க எஜுகேஷனுக்கு இது எஜுகேஷன் டவர்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பசங்க படிக்கிற இடத்துல வைக்கிறது. வாஸ்து குறை எதுவா இருந்தாலும் நம்ம இங்க சரி பண்ண முடியாது. அதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சிவன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ தயவு செய்து இங்க வந்து நீங்க வாங்குறீங்களா இல்லையோ ஜஸ்ட் இவரை வந்து பார்த்துட்டா இருப்போங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. இது வந்து சர்பகட்டி யந்திரம் சொல்லுவோம். எப்பேற்பட்ட ப்ராப்ளத்துக்கு சர்பம் தான் காரணம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, அதை கட்டின எந்திரம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ரீடிங் பார்க்கறதுல இல்லை நார்மலாக ஜென்ரலாக உங்களோட கஷ்டங்களை சொன்னாங்கன்னா அதுக்கான தீர்வுகள் கொடுக்கக்கூடிய யந்திரங்கள் இது. சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க, கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஸோ உங்களோடது. ஸோ இதில் என்ன ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ்னா,
உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அப்படியா? இந்த பிறவியோட அடுத்த பிறவி கிடையாது. ஏன்னா 12ல கேது, ஓகே, 2ல சூரியன் புதன் இருக்கிறதுனால உங்க வாக்கு, உங்களை சுத்தி எந்த நேரம் ஆள் இருப்பாங்க, செல்வம், உங்க வாய் தான் உங்க மூலதனம். உங்க வாயை வச்சு நீங்க படைச்சு உங்களை சுத்தி ஆள் எந்த நேரமும் இருப்பாங்க. ஓகே. ஸோ 3ல வந்து சந்திரன், இந்த சகோதர சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட உடன் பிறந்தவங்கன்னா அவங்களால 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் நல்லா இருக்காது. நாள் வந்து அம்மா சனி பகவான் வரும், மந்த நிலை அந்த மாதிரி இருக்கும். மறைமுக எதிரி கண்டிப்பா இருப்பாங்க. 6ல வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால, 7ல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா எனக்கு தெரியல. 9 பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து உங்களுக்கு இறந்தவங்க தான் வழி காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இறந்தவங்க சப்போர்ட் 100% இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட இது. வந்து சூரிய தசை, உங்களோட அதிர்ஷ்டமான திசையில இப்போதான் நீங்க போயிருக்கீங்க. ஓப்பனா சொல்லணும்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த ஆகிய திசைகள் வந்து உங்களுக்கு வந்து நன்மையை தரும். ராகு திசை வந்து அத்மிய காலத்துல தான் உங்களுக்கு நன்மையை தரும். ஸோ இதுதான். ஸோ உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐராவதம் சொல்லக்கூடிய வெள்ளை யானை இந்திரன் சுகபோக வாழ்க்கை வாழ காப்பான். நீங்க ஒயிட் கலர் எலிஃபேண்ட்டை நீங்க வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற்றம் கொடுக்கும். ஓகே. உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னா வராகர், பூமியை காத்த வராகர். பூமி வராகி இல்ல, வராகர். வராகர் அப்படின்றது பெருமாளோட 2வது அவதாரம். முதல் அவதாரம் வந்து மற்ற அவதாரம், 2வது அவதாரம் வராக அவதாரம் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா லைட் கலர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர். ஓகே. சோ உங்களுக்கு வந்து ராட்சத காலம், பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும். சோ எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. சோ நேர்பார்வை கொண்ட சமநோக்கு முகம். நேர்பார்வைன்னா நல்லவனோ கெட்டவனோ அவங்க கிட்ட பழகினா எனக்கு ஆதாயம் கிடைக்குதோ கிடைக்கல, நயம் இதுதான் அப்படின்னு போறக்கூடிய கேரக்டர். சோ இதுதான் அந்த நேர்பார்வை கொண்ட இது. எந்த ஒரு விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும்னு நினைப்பீங்க, அதுல பிடிவாதமும் இருக்கும். ஸோ உன்னால முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் முடிச்சு காட்டுறேன், என்னால முடியும், இந்த கேரக்டர் எனக்கு வராதா, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னா அவங்களுக்கு சவால் விடுவீங்க. ஸோ அசிங்கத்தை கூட உங்களோட ப்ளஸ் பாயிண்டா மாத்திட்டு அது அவங்க வாயினாலே புகழ்ற அளவுக்கு ஒரு புகழ்ச்சி கொடுக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஏதாவது தவறு பண்ணி போய் மாட்டினாதான் உண்டே தவிர்த்து தவறு வெளியில இருந்து எங்கேயும் வராது. இது அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. கையில மாட்டோம்னா நமக்கு இதை பார்க்க அதிர்ஷ்டம் வரும். அப்படிங்களா? இந்த விளக்க வச்சிடணும். இந்த விளக்குக்கு மேல இந்த விளக்கு இதுல எந்திரம் இருக்கு இல்லையா, இந்த விளக்கு இது மேல வைக்கணும். இது பாத்தீங்கன்னா பெருமாளோட சங்கு சக்கர நாமம் இருக்கும். பெருமாளோட திருப்பாத்துல தான் இறந்தவங்க இருப்பாங்க. ஸோ இது மேல வச்சுட்டு வாழைத்தண்டு திரி போடணும். வாழையடி வாழையா தான் நம்ம வரோம் இல்லைங்களா, வாழை மரத்தோட எல்லா பொருளும் யூஸ் ஆகனால வாழைத்தண்டு திரி போட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றணும். குலதெய்வத்தோட அனுகிரகம். ஏன்னா நம்ம தலைமுறையில 64 தலைமுறைக்கு பிறந்த பெண் குழந்தைனா இழுப்பை எண்ணெய் ஊற்றி இல்ல விளக்கேற்றணும். இந்த பக்கத்துல வந்து ஒரு மந்தார இலை போட்டுட்டு சுட சுட சாப்பாடு வடிக்கணும். மத்தியானம் வந்து சுட சாப்பாடு வடிக்கணும். நீங்க பச்சை அரிசியோ இல்ல புழுங்கல் அரிசியோ எந்த சாப்பாடு சுட சாப்பாடு வடிச்சுட்டு அதுல புளி குழம்பு ஊற்றணும். நார்மலான நம்ம வீட்டை செய்யக்கூடிய புளி குழம்பு ஊற்றி முளைக்கீரை போடணும். அமாவாசை ஒரு நாள் மட்டும் எடுத்து விளக்கேத்தினா போதும். எப்பேற்பட்ட பித்திரு தோஷமா இருந்தாலும் சரி பண்ணிடும். இவங்க வந்து தாரா தேவி. தாரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் ரேக்கில வரக்கூடிய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. தசமஹா வித்யில ஒரு அம்பாள். ஸோ இந்த அம்பால ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு தன்மை இருக்கு. அடுத்து கார்த்திகை மாசம் வருது. ஸோ நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து வீட்டில் சபரிமலைக்கு மாலை போடுவீங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் சின்ன ஃபோட்டோஸ் வச்சு பூஜை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி விக்கிரகம் வாங்கி பூஜை பண்ணி பாருங்களேன், அவருடைய பவரே வேறமா இருக்கும். ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் வைக்கும்போது. செவ்வாழை இருக்கீங்களா, அதை மட்ட தேங்காவா மாற்றி பண்ணக்கூடியது. எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷத்தை எடுத்துருவாங்க, எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ கணபதியின் பேரு. சோ ராஜபோக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியது. சோ நின்ற குளத்துல இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு ராஜ கணபதி, சூப்பரா இருக்காரு. ஒரு ராஜ கணபதி எடுத்துங்க. எப்படிமா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சல இன்னைக்கு. நல்ல கரெக்டான வரும்போது நீங்களும் இருந்தீங்க. ஸோ மக்களே, மறைமலை நகரில் சிருஷ்டி ஒளி இன்னைக்கு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்பிக்கைக்குரிய சில விஷயங்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை நம்ம மறைமலை நகரில் சிருஷ்டி ஒளின்னு நீங்கள் மேப்பில் போட்டாலே வந்துடும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.